பொதுவாக குலதெய்வம் அப்படிங்கிறத நம்ம எப்படி வழிபடணும்? இது வந்து ரொம்ப ஒரு மேஜிக் சாமி, குலசாமிங்கிறது. ஏன்னா, என் குழந்தை எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வம் காத்துக்கிட்டு இருக்கும். சிலரெல்லாம் பழனி முருகர்னே குலதெய்வம் சொல்றாங்க. அப்படியெல்லாம் வராது. நீங்க கும்பிட்டுட்டு இருக்கிற இஷ்ட தெய்வம் வேணா இருக்கும். குலதெய்வம்ங்கிறது வேற, கணக்கே வேற. அப்போ ஆண் தெய்வமாக இருந்தா இவங்க போய் அமாவாசை அன்னைக்கு 9 மூடி தேங்காய், சுத்தமான பசுனை, பஞ்சு திரி போட்டு விளக்கு போடணும். பெண் தெய்வம்னா முடிச்சு விட்டுரும்டா அப்படின்னு மடாரன்னு உடைச்சோன்னு வைங்க, எல்லாம் பூரா போயிடும். தேங்காய் சரியா உடையலிங்கும் போதே உங்களுக்கு ஒரு கசப்பு காத்துக்கிட்டு இருக்கு. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். குலதெய்வம் இந்த ஒரு பார்ட்டை பற்றி நம்ம எவ்வளோ வேணாலும் பேசலாம். ஏன்னா அது வந்து தலைமுறை தலைமுறையாக நம்மளை காக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னாலே குலதெய்வம் தான். இந்த குலதெய்வ வழிபாட்டு முறை என்ன? குலதெய்வமே எனக்கு தெரியலங்க, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதற்கான வழிபாட்டு முறை என்ன அப்படின்னு நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஐயா அவினாசி ஜோதிலிங்கம் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். மேடம் வணக்கம், வாழ்க வளர்க. குலதெய்வம் அப்படின்னாலே வந்து அது எந்த நாட்டில் எந்த ஊரில் பிறந்திருந்தாலும் குலதெய்வம் இல்லாமல் நம்மளுடைய குலமே கிடையாது. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் அதை வணங்க தவறிட்டாங்க, இல்லை நேரமின்மை காரணம் அப்படின்னு ஒன்று விஷயம் சொல்கிறாங்க. பொதுவாக குலதெய்வம் அப்படிங்கிறத நம்ம எப்படி வழிபடணும்? வருடத்துக்கு ஒரு முறையாவது பண்ணணுமா, இல்லை மாதாந்திர வழிபாடா, இல்லை நிறைய பேருக்கு எனக்கு தெரியலைங்க, நான் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டேன், இல்லை என்னுடைய தாய் தகப்பனாருக்கே சரியாக தெரியலை அப்படின்னா அதை அவங்க எப்படி தெரிஞ்சு வழிபாடு பண்ணணும்? கண்டிப்பாக. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். குலதெய்வம் ஒரு சூப்பர் டாபிக். எப்போ பேசினாலும் மக்கள் விரும்பி பார்க்குறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு மேஜிக்ங்க, சாமி, குலசாமிங்கிறது. ஏன்னா, என் குழந்தை எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வம் காத்துக்கிட்டு இருக்குமா. நம்ம போய் வணங்கும்போது அந்த குலதெய்வத்துக்கு ஆணோ பெண்ணோ இருந்து மாலை போடும்போது அந்த தெய்வம் பூரிக்குமா, சிரிக்குமா, பேசுமா, இத்தனையும் நடக்குமா. அதை வந்து உணர்ந்தால் தாங்க புரியும். சிலருக்கு குலதெய்வம் போயிட்டு வந்தாலே சேராது. போகிற வழியில் விபத்து, சண்டை, தீராத சண்டை, போயிட்டு வந்ததுக்கப்புறம் இழப்பு, இப்படியும் வரும். இதெல்லாம் குலதெய்வ சாபம். குலதெய்வ கோபம்னு இருக்குது. இது ஜாதகத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாமான்னா ஓகேவாக இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் என்னுடைய இது வந்து பெஸ்ட்டு வந்து பிரசன்ன ஜோதிடம் தான். பிரசன்னத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். பிரசன்னம் வச்சு பார்த்தா தான் குலதெய்வ ஆசீர்வாதம் என்னன்னு தெரியும். அதுக்கு வந்து அஷ்டமங்கல பிரசன்னம்னு ஒரு பெரிய முறை இருக்குது. ஆனால் அது இப்போ என்னால் பார்க்க முடியறதில்ல. காரணம் என்னென்னா டைம் இல்லை அப்படிங்கிறதான் காரணம். ஏன்னா அது ஒரு நாளோ 2 நாளோ கூட ஆகும். அவ்வளோ பெரிய ப்ராசஸ். அது கேரளாவில் எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. யாராவது இருக்காங்களான்னு கூட சிலர் என்னை கேட்பாங்க. எனக்கு தெரியாது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பார்த்துக்குங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. அதனால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். குலதெய்வம் அப்படிங்கிறது அது வந்து சாமி அல்ல, நம் வம்சத்தை காப்பாற்றும் மிகப்பெரிய ஒரு சக்தி. சாமிங்கிறது ஒரு சொல். சக்திங்கிறது என்னென்னா நமக்கு எனர்ஜி. அப்போ நம்ம லைஃப்பில் எனர்ஜியாக ட்ராவல் பண்ணணும், நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா குலசாமி ஆசீர்வாதம் வேணும். அது இல்லைன்னா நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது. அப்போ குலதெய்வத்துக்கான பாவகம் ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகம் உங்கள் லக்னம், உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் லக்னம் என்னன்னு பாருங்கள். அதுலேருந்து லான்னு போட்டிருக்கோம். அதுலேருந்து 1 2 3 4 5ன்னு எண்ணுங்க. அந்த 5ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது, 5ஆம் அதிபதி யார், அவர் எங்கே இருக்கார், 5ஆம் இடத்தை என்ன கிரகம் பார்க்குது, அதுதான் உங்கள் குலசாமியோட வடிவம். இப்படி தான் உங்கள் சாமி இருக்கும். பிரசன்னம் பார்க்கும்போது அது ஸ்டைல் வேறு. குலதெய்வத்தை கையில் என்ன இருக்கும், ஆயுதம் இருக்குமா, இல்லை குழந்தை வச்சுருக்குமா, இல்லை அந்த பலி ஏந்தி இருக்குமா, அந்த ரத்தத்தை ஏந்தி இருக்குமா, கிரீடம் வச்சுருக்குமா, ஒரு கால் தொங்க போட்டு ஒரு கால் மேலே வச்சு அப்படி பத்மாசனத்தில் இருப்பாங்களா, காமாட்சி அம்பாள் மாதிரி, என்ன வேணாலும் நம்ம பார்க்க முடியும். சார், தெரியாதவங்களுக்கு எளிமையாக ஒன்று சொல்கிறேன், பிடிச்சிக்குங்க, அவ்வளவுதான். அதை பண்ணால் போதும். அதை நான் கடைசியாக சொல்கிறேன். அப்போ குலதெய்வங்கிறது ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தின்னு சொல்லியிருக்கிறோம். அந்த சக்தியை வழிபடும் போது சிலருக்கு ஆண் தெய்வம்,
ம். சிலருக்கு பெண் தெய்வம், ஆமா. சிலருக்கு வந்து ஒரு சின்ன சின்ன கற்கள் இருக்கும். அதை எங்கள் குலசாமின்னு கும்பிடுவாங்க. அது கல்லுன்னே சொல்ல மாட்டாங்க. எங்கள் மாடசாமி, எங்களுடைய ராக்கியாத்தா, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த கற்களை வச்சு கும்பிடுவாங்க. சிலருக்கு ஒன்றும் இருக்காது, வெறும் மரம் மட்டும் இருக்கும், ம். அதை கும்பிட்டுட்டு இருப்பாங்க. சிலருக்கு பீடம் வச்சு அது மேலே ஒரு பெட்டி இருக்கும், அதுக்குள்ள காதோலை, கருகுமணி, ம். ம். ஒரு பானை, ஆமா. ஒரு சேலை, இதை மட்டும் கும்பிட்டுருக்குறேன்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் நிறைய இருக்குங்க முறைகள். சிலர் திருப்பதி பெருமாளை கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. சிலரெல்லாம் பழனி முருகர்னே குலதெய்வம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் வராது. ம். 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 அப்படியெல்லாம் வராது. நீங்கள் கும்பிட்டுட்டு இருக்கிற இஷ்ட தெய்வம் வேணா இருக்கும், ஆனால் குலதெய்வம்ங்கிறது வேற, கணக்கே வேறு. ம். அப்படி கணக்கே வேறு. சிலருக்கு குலதெய்வம் பழனி முருகனா கூட இருக்கலாம், வம்சாவளியாக நாங்கள் கும்பிட்றோன்னு சொல்லலாம். ஆனால் அது கணக்கு வேறு. ஏன்னா குலதெய்வம்ங்கிறது என்னென்னா, ஏதோ ஒரு ஊரில் பிறந்து வளர்ந்து அங்கே ஒரு தெய்வத்தை வச்சு கும்பிட்டுட்டு அது வேணாம் நாங்கள் ஊரை விட்டு போகிறோன்னு அந்த சாமிகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து ஒரு பிடிமண் மட்டும் எடுத்துகிட்டு ம். மஞ்சள் துணியில் கட்டி இவங்க வந்து பொழைக்க வர்ற ஊரில் ஒரு சாமியை உருவாக்கி முதல்ல ஒரு பீடத்தை வச்சு கல் வச்சு கும்பிட்டு சாமியை உருவகப்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு சிலை செஞ்சு அதுக்கு விழா எடுத்து எல்லாம் பண்ணுவாங்க முன்னோர்கள். இப்படி தான் குலதெய்வம் உருவாகும். ஃபஸ்ட்டு ஆந்திராவிலிருந்து வந்தேன் சார், கர்நாடகாவிலிருந்து வந்தேன், மைசூர்லேருந்து வந்தேன், எங்கள் சாமி இதுதான். இப்போவுமே எனக்கு ஒரு ஜாதகம் பார்க்கும்போது விஜயவாடா பக்கத்தில் ஒரு பெரிய ராஜ பரம்பரை சேர்ந்தவங்க அவங்க. நாங்கள் ஆந்திராக்காரங்க, இன்றைக்கி எங்களுக்கு அந்த கோயில் பாத்தியம்ங்கிறாங்க. ஒரு பிராமணரை போட்டு நாங்கள் அங்கே பூஜை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எத்தனையோ 1000 ஏக்கருங்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் இருந்தது கோயிலுக்கு பாத்தியப்பட்ட நிலம். இன்றைக்கி இடிஞ்சு பால் அடைஞ்சு கிடக்கு, சாமி மட்டும் சிறப்பாக இருக்குது. நாங்கள் வருஷம் ஒரு தடவை போய் ஃபேமிலியோடு கும்பிட்டு வரும். போகும்போது 500 குடும்பம் வருங்கிறாங்க அன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும். அந்த 500 குடும்பத்தையும் பார்க்க அந்த இணைச்சி வைக்கிற வேலையை சாமி செய்தே. குலசாமின்னா என்ன சாதாரண வேலையா? நிச்சயமாக இல்லை. யோசிச்சு பாருங்க. நீங்கள் என்னைக்கு போய் பார்த்துட முடியும்? பெரியப்பா சித்தப்பன்னு கார் எடுத்துகிட்டு போக முடியுமா? இல்லை. ஒரு வருஷம் அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வரக்கு. ஆனால் ஒரே நாளில் ஒரே இடத்துல தெய்வம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துதே. முன்னோர்கள் அதை தானே விரும்பினாங்க. எல்லாரும் சந்தோஷமாக உட்காந்து எல்லோரும் கூட்டாக உட்காந்து ஒரு வாய் சாப்பிட்டும் தானே விரும்பினாங்க. அதுக்காக பண்ணுறது தான் இந்த அமாவாசை வழிபாடு கூட. நம்ம முன்னோர்களுக்கு படையல் போடுவாங்கல்ல, அந்த அமாவாசை அன்னைக்கு எதுக்கு போடுறாங்க? முன்னோர்கள் நல்லா இருக்கட்டும்னா, அவங்க சந்தோஷம் நிறைவேறணும்னு. அதுதான் நீங்கள் கொடுக்குற காணிக்கை. வருத்தப்பட வைக்கிறது வாழ்க்கை அல்ல. நல்ல செழிப்பாக சந்தோஷமாக இருக்க வைக்கிறது தான் லைஃப். அப்போ சாமிகள்லேயே சில வகைகள் இருக்குது. குடும்ப தெய்வம்னு இருக்குது, அந்த குடும்பம் மட்டும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கும். ஆமாம். குல தெய்வம்னு இருக்கும், அந்த குலமே கும்பிட்டுக்கிட்டு இருக்கும். ஊர் தெய்வம்னு ஒன்று இருக்கும், அந்த ஊரே கும்பிட்டுட்டு இருக்கும். உபாசன தெய்வம்னு ஒன்று இருக்கும், அது உங்களை காப்பாற்றிட்டு இருக்கும். எத்தனை வகை இருக்குது பாருங்கள். காவல் தெய்வம்னு இருக்கும், அது ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கும். இப்படி அப்போது எல்லாத்துக்கும் ஒரு தெய்வத்தை வச்சாங்க. கருப்பருக்கு முனிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மது ஊத்துற பழக்கம் இருக்கும். கருப்பராயன், மதுரை வீரன், அசைவை படையிலெல்லாம் போடுவாங்க. இப்படியும் சொல்லலாம். அது ஒரு கணக்கு. சில இடத்துல வந்து அசைவமே இருக்காது, சைவப்படையல் மட்டும் போட்டு கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம். சில சாமி கும்பிடுற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பீடம் அசைஞ்சிக்கிட்டு இருக்கும். எப்போ பிரசன்னம் பார்க்கும்போது சுக்கிரன் வக்ரமாக இருக்குதோ சாமியோட பீடம் அசைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். 100% கரெக்டாக இருக்கும். உங்கள் பீடம் அசைஞ்சிக்கிட்டு இருக்குன்னா உங்கள் ஜாதகத்திலே சுக்கிரன் வக்ரமாக இருந்தாலும் சாமி சிலையில் எங்கேயாவது ஒரு பின்னம் இருக்கும். உங்கள் குலசாமியில் உங்களுக்கு சுக்கிரன் வக்ரமாக இருந்தால் கூட உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்க்கும்போது, சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார்னா உங்கள் வீட்லேயாவது ஒரு சிலை உடஞ்சி கிடக்கும். சுக்கிரனுங்கிறது நம்ம என்னமோ சாதாரணமாக ஒதுக்கிட முடியாது. சுக்கிரனை வச்சு தான் அந்த சிலை பலத்தை சொல்ல முடியும், சந்திரனை வச்சு தான் வடிவத்தை சொல்ல முடியும், சூரியனை வச்சு தான் அனுகிரகத்தை சொல்ல முடியும், குருவை வச்சு தான் ஆசீர்வாதத்தை சொல்ல முடியும், புதனை வச்சு தான் அழகை சொல்ல முடியும், புதனை வச்சு அந்த நிலபுலன்களோட அளவுகளை சொல்ல முடியும், புதனை வச்சு தான். சுக்கிரனை வச்சு தான் வாகனத்தை சொல்ல முடியும், சாமி எந்த வாகனத்தில் இருந்துருவார் இப்படி சொல்ல முடியும். சனியை வச்சு தான் காவல் தெய்வத்தை சொல்ல முடியும், ராகுவை வச்சு தான் பலி கொடுக்குற தெய்வமா இல்லையான்னு தெரியும், கேதுவை வச்சு தான் ஆச்சாரமாக அனுஷ்டானமான்னு தெரியும்.
சாமி ஆடுவாங்களா இல்லையான்னு தெரியும். ம், ம். எத்தனை இருக்குது தெரியுங்களா? கண்டிப்பா. பேசிக்கிட்டே போகலாங்க. குலதெய்வத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குங்க. அப்போது ஆண் தெய்வமாக இருந்தால் இவங்க போய் அமாவாசை அன்னைக்கு 9 மூடி தேங்காய், சுத்தமான பசு நெய், பஞ்சு திரி போட்டு விளக்கு போடணும். நீங்கள் போடுறப்போ அமாவாசை இருக்கணும். அமாவாசை அன்னைக்கு. ஆமாம், நைட்டு கூட வரலாம், காலையில் கூட வரலாம். அது அந்த டயத்தில் நீங்கள் அமாவாசை இருக்கிறப்ப ஆண் தெய்வத்தை கும்பிட்றவங்களா இருந்தால் அமாவாசை அன்னைக்கு. பெண் எத்தனை தெய்வம்னா தேங்காய் மூடி? எத்தனை? 9 மூடி. 9. 5 காய் உடைச்சா 10 மூடி வரும். தேங்காய் வரும். ஒரு மூடி தூக்கி வச்சிருங்க, இல்லை தானம் கொடுத்துருங்க. மீதி 9 மூடி இருக்கும்ல, அதில் நீங்கள் விளக்கு போடலாம். ஏதாவது முடிஞ்சால் பச்சரிசி வச்சு ம். வாழை இலையில் அது மேலே தேங்காய் வச்சிங்கன்னா விழுகாமல் இருக்கும். அதில் விளக்கு ஏற்றி நல்ல மானசீகமாக போட்டுருவாங்க. நீங்கள் தேங்காய் உடைக்கும் போதே நல்லா உடஞ்சிருச்சுன்னு வைங்க, உங்கள் கஷ்டம் தீர்ந்துருச்சுன்னு எழுதி கொடுத்துருங்க. ம். கோணையாக உடஞ்சிருக்கு, டிஸ்டர்பாக உடையுதுன்னா ஏதோ உக்கரமாக இருக்குது பிரச்சனைன்னு அர்த்தம். சரி சமமா சரியா உடையும் இதுக்கு பொழுது தேங்காய் முட்டு உடைக்கிற கோயில்னு கார்த்தியாயினி கோயில்னு ஒன்று இருக்குது. ம். பூ முட்டு உடைத்தல்னு ஒரு கோயில் இருக்குது. இப்போ புக் பண்ணோம்னா அந்த பூச்சாட்டுதலுக்கு 40 வருஷம் கழிச்சு நமக்கு டைம் கிடைக்கும். 40 வருடம் கழித்து. ம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி. ஜோதி பிழம்பு போய் அந்த சாமி மேலே உட்காந்த இடம் கேரளாவில் இருக்கு. பாலக்காடு கிட்ட அந்த முட்டு கேரளாவில் கொடுக்குற இருக்கு. இடம். கிட்டத்தட்ட உங்களுக்கு கோழிக்கோடு போகிற வழி, குருவாயூர் கோழிக்கோடு போகிற வழி. அந்த அம்பாள் அங்கே போய் கும்பிடணும். முட்டு உடைப்பாங்க. தேங்காய் உடைக்கும் போதே உங்கள் கதையை சொல்லிடுவாங்க. நீ நல்லா இருப்ப, இந்த சாமி இடம் வாங்க போகிறேன், வாங்க தேங்காய் உடைப்பாங்க, இடம் வாங்கிடுவேன். வீடு கட்ட போகிற தேங்காய் உடைப்பாங்க, இப்போ கட்ட மாட்டேன். அது ஒரு பிரசன்னம். அப்போ தேங்காய் உடைக்கிறதுங்கிறது சாதாரண வேலையில். அதனால தான் அந்த நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி நீட்டாக உடைக்கிறோம். ஒரு தட்டு மறுபடியும் தேங்காய் திருப்பி, ஒரு தட்டு மறுபடியும் தேங்காய் திருப்பி, ஒரு தட்டு, அப்படி தான் உடைக்கணும். ஒரே இடத்துல பண்ண முடிச்சு விட்ரும்டா அப்படின்னு மடாரன்னு உடைச்சோன்னு வைங்க, எல்லாம் பூரா போயிடும். பூரா போயிடும். தேங்காய் சரியாக உடையலிங்கும் போதே உங்களுக்கு ஒரு கசப்பு காத்துக்கிட்டு இருக்கும். தேங்காய் அழுகும் சிலருக்கு. ஆமா. தேங்காய் அழுகுச்சுன்னா உடல்நிலை பாதிப்பு கன்ஃபார்ம். வீட்ல உடைக்கும் போது இப்படி கோயில்ல அது வீட்டில எல்லாம் கணக்கு இல்லை. கோவிலுக்கு கோவிலில், குலதெய்வ கோயிலில். ஆனாலும் மனசு கேட்காம இன்னொரு தேங்காய் வாங்கிட்டு வந்து நம்ம உடைப்போம். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு குற்றக்காணிக்கை போட்டு வரணும். எங்கேயோ ஃபால்ட் இருக்குன்னு தானே அது சொல்லுது. ஆமா. சாமி நேராக சொல்லாது, உணர்த்தும். உணர்வதும் உணர்த்துவதுமே குலதெய்வம். நிச்சயமா. அப்போ உணர்த்தும். நீங்கள் அங்கே போய் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் நடக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கும். கண்டிப்பாக எப்போ கோயிலுக்கு போனாலும் வாழலை போட்டு சாமிக்கு ஒரு அபிஷேக அர்ச்சனை பண்ணிவிட்டு, அந்த சாமிக்கு என்ன உணவு பிடிக்கும்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் அந்த கோயிலில். அது படையல் போடணும். படையல் போட்டால் அது ஏற்றுக்கும். சார் சாமிக்கு படையல் போட்டு நீங்கள் தின்னுக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சிலர் கேட்பாங்க. ஆமா. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, மகாபெரியவர் அழகாக சொல்லியிருப்பார். சாமிக்கு நீ படையல் போடுற, நீ ஏதோ சாப்பிட்ற, அது சாமியாக சாப்பிடுதுன்னு கேட்டுறாங்க. அதுக்கு சொல்கிறார் மகாபெரியவர், ஐயா மகான்னு சொல்கிறார், அதுலேருந்து ஒரு வாசனை வரும் தெரியுமா, அதுதான் தெய்வம் உணருங்கிறார். எப்படி? அதைத்தாயா தெய்வம் உணருங்கிறார். நீங்கள் ஒரு திராட்சை எடுத்துக்கங்க, ஒரு கொத்து கட் பண்ணிக்கங்க, ஒரு 10 திராட்சை வர மாதிரி, ஒரு 20 திராட்சை வர மாதிரி. ஒன்று டைனிங் டேபிளில் போட்டுருங்க, இன்னொன்று உங்கள் சாமி பூஜா ரூமில் வைங்க. அதுக்கு நெய்வேத்தியமெல்லாம் படைச்சிட்டு சாமிக்கு அப்படி காட்டிட்டு தண்ணி தெளித்து தீபாராதனை காட்டி மானசீகமாக கும்பிட்டுட்டு ஒரு 1 hour கழித்து அந்த திராட்சை சாப்பிட்டு பாருங்கள். இது டேஸ்ட்டு வேறு, அது டேஸ்ட்டு வேறு. ஏன் அப்படின்னா தெய்வம் அந்த இடத்துல வந்துட்டு போனதுக்கான அறிகுறி அதுதான். எல்லாரும் தெய்வத்தையெல்லாம் பார்க்க முடியாதுங்க. சாமி காட்சி கொடுத்துட்டு இருந்தால் வேறு வேலை இல்லையா? தெய்வம் தான் சொன்ன, உணர்வதும் உணர்த்துவதும் தான் தெய்வம். உங்களுக்கு உணர்த்தும், நீ அதை செய்யாதேன்னு உணர்றது. என் சாமி இன்னைக்கு நான் பார்த்துட்டேன், புல் அரிச்சிருச்சு, உடம்பு கொட்டாவி வருது, கண்ணில் தண்ணியாக வந்துருச்சு, அப்படியே ஒரு மெய் சிலுத்து போய் இன்னைக்கு கோயிலில் உட்காந்து அதை உணர்றது. அதை நீ உணரும் போது உனக்கு உணர்த்தும். அப்படிப்பட்ட குலசாமியை எல்லாரும் வருஷம் தவறாமல் ஒரு தடவையாவது போய் கும்பிடுங்க. நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி யாருன்னு பாருங்கள். இப்போ அதுதான் கேள்வியாக இருந்தது. ஏன்னா 5ஆம் பாவம் தான் வந்து குலதெய்வத்தை சொல்லும் அப்படின்னு. அங்கே வந்து நவகிரகங்கள் நிற்கும்பொழுது என்ன மாதிரி குலதெய்வம்னு அவங்க எடுத்துக்கலாம், இது தெரியாதவங்களுக்கு அப்படின்னு நம்ம வச்சு. ஆமாம், அதையும் சொல்கிறேன். இப்போ 5ஆம் பாவம் உங்களுக்கு என்னன்னு பாருங்கள். அந்த 5ஆம் அதிபதியோட கிழமை என்னன்னு பார்த்துட்டு அந்த கிழமையில் நீங்கள் இருக்கிற ஊர்லேயே விளக்கு போடுங்க. இருக்கிற ஊர்லேயே விளக்கு போடலாம். குலதெய்வம் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கும், இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அமாவாசை பௌர்ணமி வரும்போது தான் நம்ம நினைப்போம். சிலரில் காரில் பேர் எழுதியிருப்பாங்க,
சிலர்லாம் பேரை வச்சுருப்பாங்க குழந்தைகளுக்கு, ஏன்னா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கலான்னு தோணும். ஆமாம். அதனால தான் அந்த காலத்தில் குலசாமி பேரை ஃபஸ்ட்டு வைப்பாங்க. எப்போவுமே உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறோம், நினச்சிக்கிட்டே இருக்கோங்கிறதுக்காக. இப்போ இதெல்லாம் இல்லை. இப்போது என்னென்னமோ பேர் வச்சுக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, சிம்பிளாக 2 எழுத்தில். ஆமாம். சரி, அவங்க விருப்பம். அப்போது பெயருக்குன்னு ஒரு வலிமை இருக்குது. அப்போ எங்கேயோ இருக்கிற ஆட்கள், தூர தேசமாக இருக்கிறவங்களுக்கு இப்படி வழிபாடு வச்சுக்கலாம். தேங்காயிலே விளக்கு போட முடியல, சில நாட்டில் தேங்காய் கூட கிடைக்காது. தேங்காய் கிடைக்காத நாடு இல்லை, கிடைக்கல, தூரமாக இருக்குது வாங்குறதுக்குன்னா 2 அகல் விளக்கில் போடுங்க, பிரார்த்தனை வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் மேச லக்னத்துக்காரர், 5ஆம் அதிபதி சூரியன், உங்களுக்கு குலதெய்வமே தெரியல, இது எல்லாருமே யாரை எடுத்துக்கணும்னா உங்கள் வீட்டில் குடும்ப தலைவருக்கு தான் இதை எடுத்துக்கணும், மற்ற யாருக்கும் எடுத்துக்கூடாது. அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவனுடைய 5ஆம் பாவத்தை வச்சு தான் நம்ம வந்து குலதெய்வம். சிலர் குடும்ப தலைவரே இல்லை சார், என்ன பண்ணுறது, இல்லைனாலும் அவர் கட்டம் இருக்கும்ல, கண்டிப்பாக இருக்கு. அதோட 5ஆம் இடம் பார்த்து வச்சுக்கோங்க. உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடம், உங்கள் குடும்ப தலைவர் மேச லக்னமாக இருந்தால் சிவன் வழிபாடு, எந்த சிவன் வேணாலும் கும்பிட்டுக்குங்க. உங்கள் குடும்ப தலைவர் ரிஷப லக்னமாக இருந்தால் கன்னிமார் வழிபாடு. உங்கள் குடும்ப தலைவர் மிதுன லக்னமாக இருந்தால் அம்பாள் வழிபாடு, அலங்காரமான அம்மன் வழிபாடு. உங்கள் குடும்ப தலைவர் கடக லக்னமாக இருந்தால் மீசை வைத்த தெய்வம், பார்த்தசாரதி, வீரகுமார், அவங்களாம் மீசை வச்சுருப்பாங்க. சிலர் சாமிகள்லாம் காவல் தெய்வம் வராது, காவல் தெய்வம் வராது. எல்லாருக்கும் உடனே இந்த ஐயனார், கருப்பு சாமி, அதெல்லாம் அசைவம், சைவம் இல்லாமல் சைவமாக இருக்கிற மீசை வச்ச தெய்வம். ஓகே ஓகே. 5 கடக லக்னமாக இருந்தால். சிம்ம லக்னமாக இருந்தால் ஆச்சாரமான தெய்வம், குருமார்கள் வழிபடுற இடம், குரு வந்து வழிபட்டுட்டு போன இடம். இப்போ மகா பெரியவர் காஞ்சி காமாட்சி கும்பிடுவார், நீங்கள் போய் கும்பிடலாம். ராகவேந்திரர் கிருஷ்ணரை கும்பிடுவார், நீங்கள் போய் கும்பிடலாம். ஸ்ரீராமரை கும்பிடுவார், நீங்கள் போய் கும்பிடலாம். இப்படி. அடுத்தது கன்னி லக்னத்துக்காரங்க, அவங்க கும்பிட வேண்டிய கடவுள் வந்து காவல் தெய்வம். துலா லக்னமும் கன்னி லக்னமும் காவல் தெய்வம், நல்லபடியாக கும்பிடலாம். அது மீசை வச்சது, பலி கொடுக்கறது, ஆயுதங்களோடு இருக்கிறது, நீங்கள் எது வேணாலும் கும்பிட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சாமியை. அதே போல் விருச்சிக லக்னமாக இருக்கிறது வந்து மேக்சிமம் நீங்கள் திருச்செந்தூர் முருகரை கூட எடுத்துக்கலாம், குலதெய்வம் தெரியலனா. இது எல்லாமே குடும்பத் தலைவரோட ஜாதத்துக்கு தான் எடுத்துக்கணும். அதே போல் நீங்கள் தனுசு லக்னமாக இருந்தீங்கன்னா பழனி முருகரை எடுத்துக்கலாம், ராஜ அலங்காரம் தான் கும்பிடணும், எடுத்துக்கலாம். சிலருக்கெல்லாம் வராது, முருகரே வராது, வேறு வழி இல்லை, தெரியாததுக்கு இதை கும்பிடலாம். இல்லை உங்கள் உள்ளூரில் மலை மேலே ஏதாவது ஒரு முருகர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் மகர லக்னமாக இருக்கிறீங்க அப்படின்னா சாத் காமாட்சி. கும்ப லக்னமாக இருக்கீங்க ஸ்ரீரங்க பெருமாள், ஸ்ரீரங்க பெருமாள். மீன லக்னமாக இருக்கீங்க சமயபுரம் மாரியம்மன். இப்படி போய் கும்பிட்டு பாருங்கள். குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு இதை குலதெய்வமாக ஏற்றுக்குங்க. நீங்கள் என்கிட்ட வந்து பிரசன்னம் பார்த்துட்டு பணமெல்லாம் கொடுத்துட்டு நேரமெல்லாம் செலவு பண்ண வேண்டாம், பணமும் செலவு பண்ண வேண்டாம். சொல்லிட்டேன், தெரியலையா இதை வச்சுக்கங்க. இது வந்து பொக்கிஷம், இது வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எத்தனையோ பேர் குலதெய்வம் தெரியாமல் இருப்பாங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ண சொல்கிறேன், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டும், நல்லதே நடக்கட்டும். இதில் கடைசியாக ஒரு கேள்வி என்னென்னா, நிறைய பேருக்கு என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி அந்தந்த லக்னக்காரர்கள் குடும்பத் தலைவரை அடிப்படையாக வச்சு பண்ணிடுவாங்க. எனக்கு உண்மையிலே என் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும், அதற்கு என்ன வழிபாடு, இத்தனை வாரங்கள் இத்தனை நாட்களில் நான் என்னுடைய உண்மையான குலதெய்வத்தை நான் எனக்கு கனவுலையோ யாரோட ரூபத்திலையோ எனக்கு அதுக்கு அஷ்டமங்கல பிரசன்னம் தான் பார்க்கணும். அது பார்க்காம முடியாது. ஆனாலும் ஒரு சூட்சமத்தை என் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, அதை சொல்கிறேன். அது உங்களோட புண்ணியம் இருந்தால் உங்களுக்கு கொடுத்துரும். அது என்ன சூட்சம்னா, உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு காவல் தெய்வம் இருக்கும்ல, இருப்பாங்க, அதில் குதிரையோடு இருப்பார்ல, அந்த குதிரையோட வலது கால் இருக்கும்ல, அதில் பூ சுற்றி விடணும். வலது கால் குதிரையில் பூ வந்து கட்டி முடி போட்டு, என்ன தெய்வமோ எப்படியாவது என் குலசாமியை கண்டுபிடிச்சி கொடு, என் கனவுலையாவது வந்து சொல்லவை அப்படின்னா அதிகபட்சம் 30 நாளில் அது ஏதாவது ஒன்று பண்ணுது அப்படிங்கிறது ஒரு அதிசயம். அது என் குருநாதர் சொல்லி கொடுத்தது, ஜிகே ஐயா சொல்லி கொடுத்த விதி, பிரசன்னம் படிக்கும்போது. அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் குலதெய்வம் தெரியட்டும், அருள் புரியட்டும், ஆசிகளை வாரி வாரி வழங்கட்டும், இன்னல்கள் துறந்து இன்னும் பல சாதனைகளை படைக்க உங்கள் குலசாமி உங்களுடன். நன்றி. அருமையான பதிவு, நன்றி.